ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் அம்மு அனு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்னா, எல்லாருக்கும் ஃபேவரட்டான 90s கிட்ஸ் சாக்லேட் கடைக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் வடசேரியில் சந்தைக்குள்ளே தான் இந்த கடை இருக்குது. எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாது இந்த கடை இருக்குதுன்னு. நாங்கள் தெரிஞ்ச உடனே ஓடி போய் என்ன சாக்லேட்லாம் இருக்குது, என்னெல்லாம் வாங்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோடய சேனலை முதல் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியாது. இங்கே ஜீரக மிட்டாயிலேருந்து தொப்பி மிட்டாயிலேருந்து எல்லா மிட்டாயுமே இங்கே இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு. நான் ஓடி போய் கடையில் என்ன வாங்கலான்ட்டு நான் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே ஒரு அண்ணாவும் ஒரு குட்டி பையனும் தான் இந்த கடையை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப வருஷமாகவே இந்த கடை இருக்குது. இந்த மிட்டாயில் என்னோடய ஃபேவரட் மிட்டாய் தான். சின்ன வயசில் நான் சாப்பிட்டது இந்த மிட்டாயை பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த பன்னெல்லாம் நான் சின்ன வயசில் தான் சாப்பிட்ருக்கேன். இந்த சாக்லேட் எல்லாமே அங்கே இருந்ததை பார்த்தோன்னே எனக்கே என்னோடய சின்ன வயசு அனுபவத்தை தூண்டுச்சு. நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கிக்கிட்டேன். இந்த சாக்லேட்டை நான் சின்ன வயசில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டை நான் பார்க்க கூட இல்லை. ஆனால் உங்கள் கடை மூலமாக நான் திரும்பியும் என்னோடய சின்ன வயசு அனுபவத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நான் பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே லக்கி பண்ணியிருக்கணும். அந்த சாக்லேட்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே இருந்துச்சு. ஐயோ சின்ன வயசில் பார்த்தது எல்லாமே திரும்பி இங்கே இருக்குதா அப்படின்னு. எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த கடையை கூட நீங்கள் விசிட் பண்ணி போய் பார்க்கலாம். நாகர்கோவிலில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பையன் தான் இந்த கடையில் நிற்பான். ரொம்பவே சமத்தான பையன். நல்லாவே என்கிட்ட பேசினான். அந்த அங்கிள் கூட நல்லாவே என்கிட்ட பேசினாங்க. கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. அப்புறம் சீனி மிட்டாய், முந்திரி கொத்து, மஸ்கோத் அல்வா, இந்த நாணயம் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் சின்ன வயசில் சாப்பிட்ட இதுக்கு பேர் எனக்கு தெரியலை, தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இந்த புளிப்பு மிட்டாய், எல்லா தொப்பி மிட்டாய், கடலை மிட்டாயில் கூட விதவிதமாக நிறையவே வச்சுருந்தாங்க. பப்பி ஜாமு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான இந்த இஞ்சி மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எங்கே வந்தோம்னா பாரிஸ் கடைக்கு தான். அங்கே போய் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வீடியோ கிளம்பிட்டோம். இந்த மாதிரி என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பாங்க, எங்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பிளாக்ல வரேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.